ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ராஜவேல் மாம்சபுரம் மன்னன் குருதி பாயிடும். வேல் போல நெருப்பு கையில் மரண வாசல் வாங்கும். என்னாச்சுடா? என்னடா செய்ய, எல்லாம் விதி. ஒருத்தன் போனோம் அப்படின்னு இருக்கு. டேய் வாங்க, நான் அவனையும் கூப்பிடு. தம்பி ஜி ராஜவேல், அதாவது என்னோட தம்பியை பற்றி உங்களுக்கு தெரியுமா இருக்காது? இல்லை, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விளாட வருவேன்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக விளாடுவேன்ட்டு. ஆனால் இப்போ எங்கே பண்ணாங்கன்னு தெரியல, என்னாச்சுன்னு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமாடா? இல்லைண்ணா. சரி, உன் தம்பி அஜய் காணோம்? அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கானா? சரியா, சரி போயிட்டு வரேண்ணா. ரொம்ப டல்லாக இருக்கேன். ஏன் அப்படி? இல்லை அத்தா, அவனை பற்றி நினப்பா இருக்கு. அவனை பற்றி நினைப்பா இருக்கா? அப்படியெல்லாம் நினைக்கூடாதுப்பா. அவனே இறந்துட்டான், நம்மளை விட்டு போயிட்டான். நம்மளை விட்டு போகிறவங்களை பற்றி நினச்சி மீண்டு வருவாங்களா? அதெல்லாம் வரமாட்டாங்க. இதுதான் கண்டிப்பாக. ஆமாம், அதனால் நீ ரொம்ப ஓவராக திங்க் பண்ணினா உடம்புக்கு தங்க. அதனால் நீ உன்னோட இனிமே நடக்க வேண்டிய வேலையை பாரு. சரி, ஓகே தாத்தா. என்ன நீங்கள் இருக்கும்போது என்னென்ன பார்த்தீங்க அதை மட்டும் அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப சொல்லலை. இன்னைக்கு இன்னும் முதல்ல தெளிவாக சொல்லுங்கள். அதான் அவன் கூட்டிட்டு போனான்டா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு ஒன்றுனா வேணா நான் உன்ட்ட சொல்கிறேன். எவ்வளோ பார்ப்போம்? 5 ரூபாயா? ஒன்று தாங்க. உனக்கு என்னடா வேணும்? எனக்கு அது போதும்டா. சரி வா போண்டா. தண்ணி குடிச்சுக்கிறேண்ணே. ஆ இல்லை, இன்னைக்கு போகணும். நாளைக்கு வந்து இன்னும் நிறையா பார்ப்போம்ண்ணா. இன்னைக்கு நம்ம வீட்டில் போய் தூங்கணும். நேரம் சாயங்காலம் ஆச்சு. சாயங்காலம் வேண்டாம் அண்ணா, கிளம்புவோம்டா. ஓகே ஓகேடா. அப்பா எல்லாம் சாப்பிட்டாச்சுடா. நல்லா இடிஞ்சிச்சு. மதியானம் ஆகிட்டு சாப்பிட்டாச்சு. ஒன்றா சாப்பிட்டடா? விஷயம் சாப்பிட்டேன்டா. சரிவா, வீட்டுக்கு போகிறோம்.
டேய் இங்க ஒரு பார் கம்பி இருக்குல்ல, வாங்க போய் தொங்கிட்டு வருவோம். பார்த்துங்க. பரவாயில்லையடா, ஊர்ல கிட்டத்தட்ட எல்லாமே இருக்கு. ஆமாடா, எங்கள் ஸ்கூல் அதாவது எங்கள் சிவந்திப்பட்டிங்களாடா ஸ்கூலில் எல்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு 3 கம்பி இருக்குது, ஏதாவது ஒரு கம்பி தூங்குவோம். வாடா. என்ன பண்ணுறியா? போதும் போதும் போ. பரவாயில்லையே. வெயில் அதிகமாக இருக்கு. காலையில் உட்காந்துருவோம். क्या लग रहा है? இனிமேல் பயணி காய்ச்சிருமா? இது பயணி காய்ச்சி கருப்பட்டி போடுவீங்களா? இனிமேல் தான் கருப்பட்டி பயணி காய்ச்சி கருப்பட்டி ஆகுது. சரி 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 சரி. இதுதானே குடிச்சிடுவான் பயணி ஆயிட்டு குடிக்கணும். நான் உட்காந்து கிளம்புறேன். எப்போ வீட்டில் நல்லா இருந்துச்சுல. இந்த மரத்தை வெட்டிட்டாங்கடா, அந்த காண்டு போட்டதுனால காவடி மட்டும் இப்போ டைல்ஸ் போட்டு இப்படி இருந்தோம். இந்த பயணிக்கு என்னென்ன சிக்கன்னா சூட்டை குறைக்கும், உடம்புல உள்ள கெட்டதெல்லாம் வெளியே வச்சிடும், நல்லது எல்லாமே உண்மையாக தான்டா. இப்போ கல்லடப்பை தான் இருக்கும், இதை குடிச்சாங்கன்னா போதும், அவ்வளோ இது கிளியர் ஆகும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தா வெயிலுக்கெல்லாம் நம்ம சர்பத்தெல்லாம் குடிக்கும், அதெல்லாம் தேவையில்லை. இதை மட்டும் குடிங்க. இப்போ கல் குடிக்கலாம், கல் தப்பு கிடையாது. ஆனால் கல் குடித்தோம்னா சூட்டுக்கு இதே மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது. இப்போ எல்லாம் இந்த வர தாய்மாரெலாம் ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. சரி, அதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சு கொடுத்து உட்காந்து சரிடா, கிளம்புமா? நல்லா இருக்காங்க பண்ண இப்படியான போவோம். அப்படி அங்கே ஒரு கதை கடி பாட்டு கிளம்புவோம். உழுதுடா. Rajavelum Dineshum Rajavelum Dineshum Ganavirarkal Rajavelum Dineshum Rajavelum Dineshum Imanavel Sudu Dinesh Didin Samiyavel Sudu Dinesh Ullina tannil anamiyavaigal uruvakinar அறிவிலும் உண்மை குட்டிய கட்டணவிங்களையாலும் அணுகைகள் சப்பிடுவோர் அரங்கம் நம் நிகரின் தப்பரம் தினேஷ் டிங் டிங் சமியவே சுடு தினேஷ் டிங் இதான் விஷயமா நான் பார்த்துக்கிறேன். நான் விசாரிச்சு எவ்வளோ கண்டுபிடிக்கிறேன். அண்ணா என் தம்பியை பற்றி ஏதாவது தெரியுமாண்ணா? தெரியலையா? நான் உங்களுக்கு அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. தெரியாதா?
நடக்குது ராஜவேல் மரண தரையில் ஆடுற ராஜவேல் நிழலாயும் நாடுற ராஜவேல் இங்கே தான் விளையாட வந்திருப்பாங்களோ. நட்சத்திரமை கிளம்புற ராஜவேல் உன் சயத்துக்குள் மூடுற ராஜவேல் நைட்டோர் கட்டிக்கு தானே ராஜவேல் ஏன் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. முகத்தில சூடாத போலா ராஜவேல் கட்டி விட்டு போறா ராஜவேல் புரியாம கத்துறா ராஜவேல் கொரோனா மாறி இருக்கும் ராஜவேல் தப்பி பஞ்சில் ஓடும் ராஜவேல் இப்போ நான் போட்டிருக்க இதே மாதிரி சட்டையை போட்டு அவங்க வந்து இங்கே விளையாடுறவங்ககிட்ட பேசியிருக்கான். நானும் வருவேன்டா. சரி, இப்போ பார்த்தா விசாரணை பண்ணிகிட்டே தான் இருக்கும். திருவிழா வந்துச்சு, திருவிழா முடியட்டும். ஆத்தாவுக்கும் அத்தானியே எங்க பத்ர காளித்தாயே ஆத்தாவுக்கும் அத்தானியே எங்க பத்ர காளித்தாயே ஆத்தாலே பாவம் தீருமம்மா முகத்தை பார்த்தாலே பாவம் தீருமம்மா ஏன் ஆத்தாவே ஒன்ன போல ஆத்தா ஏதம்மா ஆத்தாவுக்கும் அத்தானியே எங்க பத்ர காளித்தாயே பார்த்தாலே பாவம் தீருமம்மா ஏன் ஆத்தாவே உன்னை போல ஆத்தா ஏதம்மா இத்தனை நாள் இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் ராஜேஷ் கூட ஒருத்தர் இருந்தானே அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் இருக்கோம். வீடு திறந்துருக்கு, கூட்டிகிட்டு போனேன். ஒரே கூட்டமா இருக்கு. உட்கார விட மாட்டாங்க. ஹலோ, அடியாளத்துல மட்டும் அனுப்பிச்சு ராஜாவோட தம்பியை கொண்டோடனே நாதாண்டா. நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. துரோகி போன விட அப்புறம் பேசுறாயா எந்திரா வேணா எனக்குலாம் என்னடா மரியாதை? எதுக்குள்ள என் தம்பியை கொன்ன நீ? நீதான் கொண்டிருக்க, எனக்கு தெரியுது. என்ன பண்ண? என்னடா இப்ப வாடா அடிச்சுட்டே இருக்க. உனக்கு என்ன செய்யணும்? உன் தம்பி யாருக்குன்னா நீ அவ்வளவு காண தினேஷ் சொன்ன ஆளை காணுமே.
தினேஷ் நீயுமாடா? ஏன்டா ஏன்டா தினேஷ்? என் ஃப்ரெண்டே நினைச்சேன்டா. ஏன்டா மூச்சு இருக்கா? ஏன்டா நீ சாவடிக்க? என்னடா வேணும்? காடுன்னா ஒரு சிங்கம் தான் இருக்கணுமா? இன்னொரு சிங்கம் இருக்கக்கூடாதா? உன் ஊருக்கு நீ மட்டும் தான் நாயகனா? நான் நாயகனா இருக்கக்கூடாதா? நான் நினைக்கிறது நடக்கணும்னா நீ சாவணும்டா, சாவுடா. நீ ஒளிஞ்சுதுடா. என்ன உனக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. உன் தம்பியை நான் தான் ஒண்ணு, உன் தம்பியை கொண்ட மாதிரி ஒன்னையும் நான் இப்போ கொல்ல போறேன். இன்னும் இந்த இடத்தையும் கொண்ட போறதுதான் இந்த ஊர்ல பெத்தா வாழணும். இதுல சாயத்தை பசுங்கண்ணே. வேட்டி கட்ட சொல்லுங்க. வேட்டி அவனை கட்டி வச்சுருங்கண்ணே. உனக்கு எதுக்கு இப்ப வேட்டி கட்டி சாய விஷயம் உனக்கு தெரியுமோ தெரியாதோ நான் சொல்றேன். உன் தம்பி எப்படி வேட்டி கட்டியிருப்பானோ அதே மாதிரிதான் உனக்கு வேட்டி கட்டியிருக்கேன். நீ எப்படி ஊர்ல நல்லா தன்னமுந்து கெத்தா நடந்தியோ அதை அசிங்கப்படுறதுக்காக தான் உங்க சாயத்துக்கு. தினேஷ் தினேஷ் நீ எல்லாம் கெத்து கெத்துங்கியே. நீ எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும் சரிடா, எனக்குள்ள பிராண்டு என்னைக்கு அழியா தம்பி. நீ பெரிய இந்த எல்லாமே வேணுங்கியே, நாயகியே. என்னோட தம்பியை கொல்லமா நீ ஒரு செகண்ட் அவன்கிட்ட கேட்டிருந்தீனா கண்டிப்பா கொடுத்துருப்பான்டா. உயிரோட மதிப்பு தெரியாமல் ஆகுறியா? எல்லாம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியாது. உன போன சரி தம்பி. ராஜவேல் மாம்சம் மன்னன் குருதி பாயிடும். வெல் போல நெருப்பு கையில் மரண வாசல் வாங்கும். போக சொல்லும் உங்காடி அடிச்சுல நீங்க விடவே மாட்டேன்னா பாட்டை தக்க சிங்கம் பாப்படா வேண்டாம். சீக்கிரம் எழுச்சு போனே அவனை. மன்னன் குருதி பாயிடும். வெல் போல நெருப்பு கையில் மரண வாசல் வாங்கும். கூட வந்தவங்களே ஓடிட்டாங்கடா. உன்னை எல்லாம் முடிச்சு விட்டுருவேன். ஏய், இது புனிதமான இடம். இந்த இடத்துல எதுவும் பண்ணக்கூடாது. உன்னைய வெளியே வச்சு பாருங்கடா. வாடா வெளியே. டேய் இல்லடா, நீதான் தைரியமான ஆளுல எதுக்கு பயன் போற? நான் இல்லண்டா, யாரும் பயப்பட மாட்டேன். ஏய், இது புனிதமான இடம் புரியலையா? வெளியே வாடா, நான் உன்னை பார்க்கிறேன். வாடா. வா. This is my camp start.
வாடா 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 வா. இவங்க கூட ஒரே அடி நினைச்சா நீங்கடா அடிக்கடிக்க திருப்பி வர நீங்க ஃபீலிங்ஸ் பரவாடா. தம்பி நாங்கெல்லாம் முருகனோட ஆயுதம், வேல், ராஜவேல்ரா, தர்மத்தோட மோதுற. வாடா மோதுற. வாடா வாடா வாடா. இன்னைக்கு உன விருதாம இல்லை தம்பி. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. எவ்வளோ இடத்துல எத்தனை கொலை பண்ணி வந்தவன் தெரியும்டா. ராஜாவெல்லாம் சும்மா நான் எத்தனை விசாரணை பண்ணியிருப்பேன். என் தம்பியை பற்றி அத்தனை விசாரணை பண்ணா உன்னைய பற்றி விசாரணை பண்ண மாட்டேன்னா எத்தனை பேட்டை கிட்ட தெரியுமா? உன்னை அவ்வளோ பெரிய கொலையாளின்னு சொன்னாங்க. அதனால ஊரில் ஒருத்த அவனை சீண்டலை. நியூஸில் பார்த்துருக்காங்க, எல்லா இடத்துலையும் பார்த்துருக்காங்க தம்பி. டேய், உனக்கு எவனோ ஒருத்தன் தலைவன் இருக்கான், அவன் சொல்லி தான் நீங்கள் வந்திருக்க. உனக்கு வேட்டையாடிட்டு அந்த ராஜா, அதாவது உனக்கு இருக்க ராஜா எவனை பார்த்தா அவனை சூர்கமான பண்ண வேண்டாம். அந்த ராஜவேல் தினேஷே, தினேஷ் இதுக்குத்தாண்டா சொன்னேன், அடுத்தவனை பாவம் பண்ணாதான் அடுத்தவனுக்கு பாவம் பண்ணாதன்னு. இதுதானே வாழ்க்கை. அடுத்தவனுக்கு எதாவது பண்ணால் அது உனக்கு தான் வரும். அடுத்தவனுக்கு வினை வச்சுன்னா உனக்கு தான் வினை வரும். இதுபடியே வந்து முடியும். இதுதான் என் தம்பி மாதிரி இந்த யானை வந்து உன் மண்ணையை உடச்சிச்சுடா. நீ காப்பாற்றவில்லையே. என் மனசில் நீ என்றைக்குமே நண்பனாக தான் இருப்ப. நட்புல என்றைக்குமே துரோகம் பண்ணாதீங்க. துரோகம் பண்ணால் நட்பே கிடையாது. நட்பில் துரோகம் பண்ணுறீங்களே, கடைசி துரோகம் பண்ணிட்டு போனால் நட்பே கிடையாது. துரோகம் இதுக்கு மேலே நான் சொல்கிறது இல்லை. இதான் விதி. மனிதனின் வாழ்க்கை ஒரு வட்டம், அதில் நாம் தான் போகணும் திட்டம். அந்த திட்டத்துக்கு கிடைக்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பட்டம். நாம் திட்டம் போடலை, இன்னொருத்த குழி பறிக்கணும் தான் நம்மளுக்கு தான் அது வரும். அதை புரிஞ்சிட்டு செயல்படுங்க. இயற்கை கூட நம்ம மோத முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. விதியை நம்ம வெல்ல முடியாது, அதற்கு அர்த்தம் இதான். மனதில் நீலே தைரியம் வேண்டும், வெற்றி அடைக்கிற நம்பிக்கை வேண்டும், முயற்சி செய்கிற துணிவே வேண்டும், நல்லது நினைக்கிற நினைப்பே வேண்டும். நல்லதே என்னங்க, நல்லதே நடக்கும். மனசில் நம்பிக்கையோடு இருங்க. ரைட்டா? யாரோ எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. Que se foda, vamos dar com os dois pés nessa bola. Novas. I am waiting. I am waiting.